ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான மருத்துவ குணங்கள் நிறைந்த மணத்தக்காளி வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு கட்டு கீரையை வாங்கி நல்லா அந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தண்டெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்டை கூட நம்ம தூக்கி போடாமல் அதில் கூட நம்ம சட்னி அது மாதிரி செய்யலாங்க. தூக்கி போட வேண்டாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில். கால்சியம், மினரல், விட்டமின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி கீரையை வாரத்தில் ஒரு நாள் வாங்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. மணத்தக்காளி கீரை லேசாக கசப்படிக்கு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க. கசப்படிக்காது, சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சீரகம், மிளகு, தனியா, உளுந்து, வெந்தயம், புளி, காஞ்ச மிளகா, நம்ம எவ்வளவு கீரை எடுத்துருக்கோமோ அந்த கீரைக்கு தகுந்த அளவு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவோ குறைக்கவோ செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாய் மட்டும் தனியாக எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி முதல்ல மற்றதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வாசம் வர்ற அளவுக்கு லைட்டாக இதையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். புளியை நல்லா பிச்சு போட்டுருங்க. புளியும் சேர்த்து இது மாதிரி நீங்கள் கடாயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். மணத்தக்காளி கீரை சாப்பிடாதவங்கள இது மாதிரி நீங்கள் சாப்பிட வைக்கலாம். இப்போது புளியும் காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக இதையை ஃப்ரை பண்ணிடுங்க. வாசம் வர்ற அளவுக்கு இதையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, புளியும் போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல், கடையல் இது மாதிரி தான் நம்ம செய்வோம். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கீரையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீரை கொஞ்சமாக போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா கீரை இது மாதிரி கொஞ்சமாக ஆயிரும். உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ வறுத்ததெல்லாம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற கீரையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் நெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இது வெங்காயம் மிளகாய் செஞ்சு வச்சுருங்க வீட்லேயே, அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு, சீரகம் போட்டு நீங்கள் முதல்ல ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக வெந்தயம் கூட சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு இப்போ இந்த கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் நான் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தேன். ஊற்றுற எண்ணெயெல்லாம் இது அப்படியே உறிஞ்சிச்சு. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி கட்டியான பதத்துக்கு வரும்போது நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தொக்கு ரெடி. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.